தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம். மேலான கொடைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரை உம்மை துதித்து உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, எங்கள் தெய்வமே, இதோ என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, இதோ உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை நான் கொடுப்பேன், அவர் உண்மையின் ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் எதை சொல்ல வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அவர் கற்றுத் தருவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே ஐயா. ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும் எண்ணி பார்க்கிறோம். கஷ்டமான நேரங்களில், சவாலான நேரங்களில், துன்பமான வேலைகளில் எல்லாம் நீர் ஆவியானுடைய துணையோடு எங்களது தாய் அன்னைமரியின் பரிந்துரையின் வழியாக எத்தனை 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 காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர். உமது அன்பை எவ்வளவு நிறைவாக எங்களுக்கு நீர் பொழிந்து இருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு நொடி யோசித்தால் போதும், உமது அதிசயங்களை, உமது அற்புதங்களை, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கையை ஒவ்வொரு நொடியும் எங்களது வாழ்நாள் முழுவதும் எப்படியெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்.
உணர்கிறோம். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு திருப்பாடல் 105:8 ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார், அவர் நினைவில் வைத்திருக்கிறார். மனிதர்களாகிய நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவர்கள், காப்பாற்ற தெரியாதவர்கள், காப்பாற்ற வேண்டும் என்று தெரிந்தும் பல நேரங்களில் வேண்டுமென்றே நாங்கள் அதை முறித்துக் கொள்கிறோம். அக்கறையற்ற மனிதர்களாய், பிறர் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மனிதர்களாய் நாங்கள் எங்களது குடும்பங்களிலும் எங்களது உறவுகளின் மத்தியிலும் நாங்கள் பணி செய்கின்ற தலங்களிலும் எப்படியெல்லாம் வாழ்கிறோம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும், உமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரே, எங்கள் மீது அக்கறை கொண்ட தேவமாய், அன்பின் ஆண்டவராய், சொன்ன சொல்லை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற தெய்வமாய், பவுலடிகளார் தெசலோனிக்கர் திருமுகத்தில் நமது ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், சொன்னதை செய்து முடிப்பவர் என்று சொல்கிறார். ஆம் இயேசுவே, நீர் உடன்படிக்கையை நிறைவேற்றும் தெய்வம். ஆண்டவரே, இந்த நாளிலே மீண்டுமாய் உமது உயிருள்ள பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாங்கள் இந்த 1 மணி நேரம் யோசித்து பார்க்கிறோம். நீர் வாக்கு மாறாத தேவனாய், உடன்படிக்கையின் ஆண்டவராய், நம்பிக்கையின் நட்சத்திரமாய் இருக்கிறீரே, நான் எவ்வாறு மனம் மாறப்போகிறேன்? உமது பிள்ளையாக எனது வாழ்க்கையில் என்னை நான் வெளிப்படுத்த போகிறேன். எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும் உம்மை போன்று நம்பிக்கையை நான் நிலைநாட்டுகின்ற மனிதனாக, கொடுத்த வாக்கை மாறாத மனிதனாக, கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து செயலாற்றுகின்ற உமது பிள்ளையாக, உமது மகனாக, ஆவியருடைய தூண்டுதலுக்கு அர்ப்பணிக்கின்ற பிள்ளையாக நான் வாழ்கின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்கின்ற விதத்திலே இந்த நாளிலே எங்களையே முழுமையாக தருகிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெரியவரை, நமது எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த கடவுளை, உயிருள்ள ஆண்டவனை, தேவனை ஆராதிக்கும் விதமாக இதோ தந்தையர்களோடு இணைந்து ஜெப உணர்வோடு, முழு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், ஆண்டவரே, நீர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர், உன்னை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன், உம்மை புகழ்கிறேன் என்ற முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு வல்லமையோடு இந்த பாடலை நாம் ஜெபமாய் பாடி நம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.
வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விழி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே கருணையே. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. உன்னத தேவனே ஆண்டவரே ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா பரிசுத்தரே உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. தாயும் தந்தையுமாய்
எல்லாவுமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, சோர்ந்து இருப்பவர்கள், இருட்டிலே முடங்கி கிடக்கக்கூடியவர்கள், அச்சத்திலே பயத்திலே இனி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே இறைவா, கனவுகள் 1000 உண்டு, லட்சியங்கள் உண்டு, வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்று பல எண்ணங்களோடு நடைபோட்ட வேளையிலே ஆண்டவரே, இதோ என் குடும்பத்திலே இப்படி நடந்து விட்டதே, இத்தகைய இழப்பு எனக்கு தேவைதானா? நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? ஆண்டவரே, உமக்கு இதயம் என்று ஒன்று இல்லையா என்று புலம்பக்கூடியவர்களோடு இணைந்து ஆண்டவரே நாங்களும் புலம்பி அழுது ஜெபிக்கின்றோம். எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே ஆண்டவரே உமது காட்சியின் கண்டு இதோ பள்ளத்தாக்கிலே அடிமையாக பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேல் இனத்தினர் இதோ நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் இனி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி நாம் இனி அடிமைகளாகத்தான் அந்நிய நாட்டிலே வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது, சோர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே நீரே ஒரு காட்சியின் வழியாக இறைவாக்கு உரைக்க உரைக்க உலர்ந்த எலும்புகளைப் போல இதோ சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மீண்டுமாக உயிர் பெற்று ஒரு பெரும் சேனையாக அவர்கள் எழுந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு மீண்டும் திரும்புவார்கள் என்ற இறை வார்த்தையை அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை, வாசிக்கின்றோம். அதே போல் ஆண்டவரே, சோர்ந்து கொண்டு உலர்ந்த எலும்புகளைப் போல ஏதோ அந்நிய நாட்டிலே அகதிகளாய் அடிமையாய் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளுக்கு நற்கருணை ஆண்டவரே நீரே உமது ஆவியினுடைய வல்லமையினால், இறை வார்த்தையினுடைய வல்லமையினால் உற்சாகம் ஊக்கம் ஊட்டி திடப்படுத்தி மீண்டுமாக வாழ்வதற்கான வாய்ப்பையும் வழிமுறைகளையும் தந்தரும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம். இயேசு இறந்த பிறகு சீடர்கள் எல்லாம் அச்சமுற்று இதோ இறுக பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்கு அவர்கள் பதுங்கி கொண்டிருந்த வேளையிலே காற்று புகாத ஒளி புகாத அந்த கதவை நீர் ஊடுருவ புகுந்து ஆண்டவரே தேடி வந்து உலர்ந்த எலும்புகளைப் போல சோர்ந்து காணப்பட்ட உம் சீடர்களுக்கு அவர்கள் மீதாக ஆவியை ஊதி ஆண்டவரை இதோ அமைதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை மீண்டுமாக ஆண்டவரை பெரும் சேனையாக எழுப்பி உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளராக நீர் மாற்றினீரே ஆண்டவர். அதே போல இதோ அறைகளுக்கு உள்ளாக போட்டி நான் வெளியே வரமாட்டேன், இனி ஆலயத்திற்கு கூட வரமாட்டேன், என் சொந்த பந்தங்களை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய குடும்பத்திற்கு இந்த அவமானம் நிகழ்ந்து விட்டது, என்னுடைய குடும்பத்தில் இந்த இழப்பு ஏற்பட்டு விட்டது, ஆண்டவரனை தண்டித்து விட்டார், ஆண்டவரனை அப்புறப்படுத்தி விட்டார், ஆண்டவனை சிறுமைப்படுத்தி விட்டார், இதோ இந்த நோய் நொடிகளோடு வாழ்கிறேனே என்று தங்களையே ஆண்டவரை முடக்கி கொண்டு வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி வாழக்கூடிய சோர்ந்து போயிருக்கக்கூடிய நெஞ்சங்களை அது பாதத்திலே தருகின்றோம் ஆண்டவரே. இதோ பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளைப் போல் காணப்பட்டவர்களுக்கு மது இறை வார்த்தையை உரைத்து மீண்டுமாக பெரும் சேனையாக கட்டி எழுப்பியது போல அறைகளுக்குள்ளே அடைபட்டு கிடந்த சீடர்களை மீண்டுமாக உசுப்பேற்றி தட்டி எழுப்பி ஆண்டவரை உமது இறை வாக்கினர்களாக மாற்றியது போல இதோ தன்னம் தனியாக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொட்டு நலப்படுத்தி வாழ்வதற்கான வாய்ப்பை அருளை அவர்கள் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை. ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமென்.
நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. திருப்பாடல் 105 இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 3 முதல் 4, 6 முதல் 7 மற்றும் 8 முதல் 9. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார்.
அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புக்கள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். நற்கருணையிலே உயிருள்ள பிரசன்னத்திலே தங்கி வாசம் செய்கிற எங்கள் வல்ல தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். எந்நாளும் எக்காலத்திலும் உமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு முழுவதுமாக எங்களை அறிந்து எங்களோடு இருந்து எங்களோடு உடன் பயணித்து கொண்டிருக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலைகள், இருளான பாதைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு நடந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது உடன்படிக்கை எப்பொழுதுமே எங்களுக்கு வாழ்விலே புதிய மாற்றத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் உம்மை மறந்து வெகு தூரம் செல்லுகிற போது கூட நீர் எங்களை தேடி வந்து உடன்படிக்கையை ஏற்படுத்திய அந்த நிகழ்வை மீண்டுமாய் புதுப்பித்து நான் உங்கள் கடவுளாய் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த உடன்படிக்கையின் அப்படி என்ன அம்சம் என்று நாங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது, காலம் தொட்டு ஒவ்வொரு முறையும் நாங்கள் உம்மை விட்டு வெகு தூரம் சென்ற போதும் கூட, ஒவ்வொரு முறையும் அந்த உடன்படிக்கையை நாங்கள் மீறி சென்ற போது கூட நீர் எங்களை தேடி வந்து எங்களை மீண்டுமாய் தட்டி எழுப்பி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் சிறப்பு மிகுந்த அந்த ஒரு மாபெரும் உடன்படிக்கை நினைத்து பார்க்கிறோம். அகஸ்தீனியன் சபையைச் சேர்ந்த இறையியல் பேராசிரியர் ஒருவர் கூறுவார், இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்கிற வேலைகள் மத்தியிலே கடவுளிடம் சிறப்பாக ஜெபம் செய்வதற்கும் நமது நேரத்தை ஒதுக்குவதற்கும் நம்மால் இயலவில்லை. பல்வேறு சாக்கு போக்குகள் நமக்கு இருக்கின்றன. நம்முடைய வேலைகள், நம்முடைய அலுவல்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே பல காரணங்களை சொல்லி நாம் கடவுளோடு உள்ள உரையாடலையும் உறவாடலையும் தவிர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த கடவுள் எப்பொழுதும் நம்மை தேடிக்கொண்டு தேடி வந்து நம்மை அன்பு செய்து அரவணைத்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், நான் ஒரே ஒரு வழியை மட்டும் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார். இது பல்வேறு துறவியலுக்கும் குருக்களும் தங்களுடைய எழுத்துக்களிலே இதை பொறித்திருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், எனக்கு ஜெபமே எதுவுமே தனியாக ஜெபம் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட எந்த இடத்தில் இருக்கிறனோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து கற்பித்து கொடுத்த அந்த ஜெபத்தை என்னால் எவ்வளவு முழு மனதுடன் சொல்ல முடியுமோ அவ்வளவு முழு மனதுடன் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அந்த ஜெபம்தான் உடன்படிக்கையினுடைய ஒரு புதுப்பிப்பு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையினுடைய சார அம்சம், கடவுள் ஏன் நம்மை தேடி வருகிறார், ஏன் நம் கடவுளிடம் செல்ல வேண்டும் என்பதற்கு எல்லாமே அதில் இருக்கிறது. அதை ஒன்று மட்டும் நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய முழு வல்லமையோடு, முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு சொன்னால் போதும் என்று சொல்கிறார். இந்த தேடி வந்து நம் மத்தியிலே வாசம் செய்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிற இந்த கடவுளை நோக்கி நாமும் மெதுவாக நிறுத்தி இணைந்து விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர், என் நினைவுகள் அனைத்தை கடந்தவர் நீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். நான் நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீ அறிந்திருந்தென்னை சூழ்ந்திருந்தீர். நான் நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீ அறிந்திருந்தென்னை சூழ்ந்திருந்தீர். வானகம் பறந்தாலும் நீரிருப்பீர், பாதாளம் பதுங்கினும் உன் கரம் இருக்கும். வானகம் பறந்தாலும் நீரிருப்பீர், பாதாளம் பதுங்கினும் கரம் இருக்கும். கடல்களின் கடையெல்லை விடியலின் அருள்வேளை இறைவா. ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். நான் இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பினும் நீ இருளில் ஒளியாய் திகழ்கின்றீர். நான் இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பினும் நீ இருளில் ஒளியாய் திகழ்கின்றீர். வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றீர் நீரென்றுமே. வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றீர் நீரென்றுமே. கடல்களின் கடையெல்லை விடியலின் அருள்வேளை இறைவா. ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர், என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். பழைய ஏற்பாடு
ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு. ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை சீனாய் மலையிலே மோசே தலைமையிலே 10 கட்டளைகள் அடிப்படையிலே நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே அது நிறைவேறியது என்பதை அறிவோம். புதிய உடன்படிக்கை கல்வாரி மலையிலே இயேசுவினுடைய தலைமையிலே கடவுள் என்னை அன்பு செய்கிறார், அதே போல நான் உங்களை அன்பு செய்கிறேன். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற அன்பு கட்டளையை அடிப்படையாக கொண்டு அது அமைந்தது. பழைய உடன்படிக்கை முழுமை அடையாத சூழ்நிலையில் கடவுள் தான் அன்பு கொண்ட ஒரே மகனையே புதிய உடன்படிக்கைக்காக நம்மிடம் அனுப்புகிறார் என்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கையினுடைய அச்சாணியாக இருப்பது அன்பு. கடவுள் இந்த உலகத்தை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். தன் உருவிலும் தன் சாயலிலும் அவர்களை படைத்தார் என்று தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கிறோம். கடவுளுடைய சாயல், கடவுளுடைய உருவம் என்ன என்று பார்க்கிற வேளையிலே அது அன்பே அவருடைய சாயலாக, அன்பே அவருடைய உருவமாக இருக்கிறது. கடவுள் அத்தகைய அன்பிலும் அத்தகைய எண்ணத்திலும் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். கடவுள் அன்பாய் இருப்பது போல, இயேசு அன்பாய் இருப்பது போல நாமும் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமாக இருக்கிறது. சில நிமிடங்கள் கண்களை மூடி இந்த புதிய உடன்படிக்கைக்கு எதிரான தவறுகளை நினைத்து பார்ப்போம். குடும்பங்களிலே உறவு சிக்கல்கள், சமூகங்களிலே அக்கம் பக்கத்து வீடுகளிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையிலே சீர்தூக்கி பார்ப்போம். இந்த உடன்படிக்கைக்கு எதிராக, இந்த உடன்படிக்கைக்கு முரணாக நாம் எத்தனை நாட்கள், எத்தனை மனிதர்களோடு வாழ்ந்திருக்கிறோம் என்பதை எண்ணி கடவுளுக்கு முன்பாக மன வருத்தம் அடைவோம். புதிய உடன்படிக்கையின் புதிய மக்களாக வாழ ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்வோம். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். கண்மூடி இரவில்
நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆ ஆ, ஆ, நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை போதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துளிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து விரைவாக என்னில் அலை போதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுவே. இதோ ஒவ்வொரு நதியிலிருந்தும் கடலை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த நீர். கடலிலிருந்து ஏராளமான அலைகளை அனுப்பி அதனுடைய அன்பை இன்னும் இன்னும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இயற்கை உம்முடைய அன்பை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதன் தவறு செய்கிறான், கடிந்து கொள்கிறீர். இதோ ஆபிரகாம் அங்கே குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனைப்படுகிறார். அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறீர். பழுகி பெருக செய்வேன் என்று வாக்குறுதி தருகிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த மக்களை விட்டு கொடுக்காது இறைவாக்கினர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக, இன்னும் இன்னும் ஏராளமான மனிதர்கள் வழியாக உம்முடைய உடன்படிக்கையை, அன்பை உணர்த்தி கொண்டே இருந்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்களும் கூட நீர் எங்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை எண்ணி பார்க்கிறோம். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீங்கள் என்னுடைய மக்கள். ஆண்டவரே, உங்களுக்குத்தான் எங்க மேல எவ்வளவு பெரிய அன்பு, எப்படிப்பட்ட பிரியம். நாங்கள் தவறுகிற பொழுதும், உம்மை மறந்து கடந்து போகிற பொழுதும் நீர் எங்களை அன்பு செய்கிறவராக இருக்கிறீர். இதோ நீரே எங்களது சொத்து, நீரே எங்களது சொந்தம் என்று உம்மை தேடி வருகிறோம். சீமோன் பேதுரு சொன்ன அந்த வார்த்தையை, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது என்று நாங்களும் கூட உம்மை நோக்கி தேடி வருகிறோம்,
ஓடி வருகிறோம். நம்முடைய இந்த உடன்படிக்கையை ஒரு நாளும் உடைந்து விடாதபடிக்கு எங்களை பத்திரப்படுத்தும், வழி நடத்தும். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பார். ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. ஆண்டவரே, எங்களோடு இருப்பவரே, என்னாலும் உங்களோடு இருக்கிற என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறவரே, உயிருள்ள ஆண்டவரே, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வு தருகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, இதோ இந்த நாளில் இந்த ஒரு மணி நேரத்தை உமது திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். ஆண்டவரை, பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் தோல்விகளோடும் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எனக்கு என்ன அடுத்து இருக்கிறது என்று கலங்கி போய் தவித்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். போர்களினால் குடும்பங்களை இழந்து, குழந்தைகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து அனாதைகளாய் கிடக்கின்ற குழந்தைகளையும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று எதையும் யோசிக்க முடியாத நிலையில் இருக்கிற இளைஞர்களை, இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வயதானவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேலையின்றி இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகளிலே வாடிப்போய் கிடக்கின்ற ஒவ்வொரு தம்பதியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு கனவுகளோடு சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் நீர் உமது கரங்களிலே தாங்கிக் கொள்ளும் ஐயா. இயேசுவே, சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, வாக்குத்தத்தத்தின் ஆண்டவரே, எங்களது சுமைகளை எல்லாம் நாங்கள் சுகமாய் சுமக்கின்ற ஆற்றலை, வல்லமையை, வலிமையை, விசுவாசத்தை, நம்பிக்கையை, திடனை, தைரியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களோடு உடன் பயணித்தள்ளும் ஆண்டவரே, ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பும் இயேசுவே. அன்னையின் பரிந்துரையின் வழியாக நாங்கள் தொடர்ந்து மது சீடர்களாய், மது சாட்சிகளாய் வாழ்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.